நேத்து ஈரோட்ல டிவிகே விஜய் அண்ணா வந்து பார்த்தோம்னா, ஒரு ஸ்பீச் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பிரச்சாரம் ஓகேங்களா? அது சம்மந்தமா தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அவரு என்ன பேசினாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிவிகே விஜய் அண்ணா முதல்ல பேச ஆரம்பிக்கும்போது, மஞ்சள் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. எடுத்தோனே அவரு கூட அதான் சொன்னாரு. மங்களகரமா மஞ்சள்ல இருந்து எல்லாமே ஆரம்பிப்பாங்க. நாமளும் அப்படியே ஆரம்பிக்கலாம். ஈரோட்ல மஞ்சள் அதிகமா விளையுதுன்னு சொன்னாரு. அத சொல்லிட்டு உடனே அதுக்குள்ள ஒரு அரசியல். மஞ்சளுக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் பண்ணி குடுக்கல அப்படின்னாரு. மஞ்சள். அவர் ஒரு விஷயத்த மங்களகரமா ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சு, அது ஆப்போசிட்க்கு எதிர்க்கட்சி மேல, ஆளுங்கட்சி மேல ஒரு குற்றச்சாட்ட வச்சாரு. அப்புறமேட்டு அதுக்குள்ள ஒரு சென்டிமென்ட். அம்மா, அக்கா, தங்கச்சி இவங்கலாம் வந்து மஞ்சள் அப்படிங்கிறது இது பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மஞ்சள வந்து ரொம்ப சென்டிமென்ட்டா ஃபேமிலியோட கனெக்ட் பண்ற மாரி பேசினாரு. அவருக்கான அந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ரொம்ப நேர்த்தியா வசனம்லாம் அருமையா எழுதி குடுத்துருக்காங்க. அவர் பேசக்கூடிய ஸ்பீச் வந்து பார்த்தோம்னா, நான் வந்து பொதுவான ஆளு தான். நான் எந்த கட்சிக்கும் சார்ந்த நபர் கிடையாது. பொதுவான கருத்துக்கள சொல்லக்கூடிய ஒரு நபரு. அவரு சொல்றத கேட்கும்போது, என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருங்கிற மாரி இன்ட்ரஸ்டிங்கா இது பண்றாங்க. உண்மையாலுமே அவருக்கு வசனம் எழுதி குடுக்கக்கூடிய வசனகர்த்தா அருமையான ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கிறாரு. வசனங்கள்லாம் அவ்வளோ அருமையா எழுதி குடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. கேட்கறதுக்கு அருமையா இருக்குது. யார் பேசினாலும் அதில உள்ள ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணும். நேர்த்தியான வசனங்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எழுதி குடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. மஞ்சள பத்தி பேசினாரு. அதுக்குள்ள ஒரு அரசியல். அப்புறமேட்டு காளிங்கராயன் ஐயா. அவர் வந்து பார்த்தோம்னா, அவர் கட்டி குடுத்த அணை, அவர் வெட்டி குடுத்த வாய்க்காலு, இத பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. பேசி முடிச்சுட்டு அதுக்குள்ள ஒரு அரசியல். இந்த மாரி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சரி பண்ணல. இதுல வந்து இப்படி ஒரு குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி அதுக்குள்ளாடி ஒரு அரசியல் பேசினாரு. ஓகே. இதுல வந்து பார்த்தோம்னா, இதுல என்ன அரசியல்னா, ஏடிஎம்கே பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு இது வந்து 65 ஆண்டுகால போராட்டமா இருந்தது தான் அவிநாசி அத்திக்கடவு திட்டம். ஓகேங்களா? இப்ப ரீசென்ட்டா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு தொகைய ஒதுக்குனாங்க. ரூ. 3,00,00,000 அப்படிங்கிறது ஆய்வு பண்றதுக்கோசரம் ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏடிஎம்கே பீரியட்ல 2018ல எடப்பாடி பழனிசாமி ஐயா அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் அமௌண்ட் ஒரு 250 கோடி ஒதுக்கி இது பண்றாரு. அதுக்கு அடுத்த வருஷமே ஒரு 1200 கோடி மறுபடியும் ஒதுக்குறாரு. ஒதுக்குனாட்டி இப்ப ரீசென்ட்டா 2024 தற்போதைய முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் ஐயா அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து என்ன பண்றாரு, திட்டத்த வந்து எல்&டி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு 5 வருஷம் விட்டுட்டாங்க. ஒர்க் நடந்துட்டு இருக்குது. ஆனா விஜய் அண்ணன் என்னங்கிறாரு, அந்த மாரி விஷயமே நடக்கவே இல்ல. அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. பேசக்கூடிய அனைத்து விஷயத்திலுமே ஃபர்ஸ்ட்டு சென்டிமென்ட்டா ஆரம்பிக்கிறாரு. சென்டிமென்ட்டா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த பெருமையா சொல்றாரு. அதுக்குள்ளாடி உங்களோட சென்டிமென்ட்டா பேசுறாரு. அப்புறமேட்டு அது ஒரு அரசியலா மாத்துறாரு. கடைசியா பேசி முடிக்கும்போது பாசிட்டிவா பேசி முடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு மஞ்சள். அத பத்தி ஒரு பாலிடிக்ஸு. ஃபர்ஸ்ட்டு ஸ்பீச்ல. செகண்ட் ஸ்பீச்ல அடுத்தது காளிங்கராயன். அந்த ஊர சேர்ந்த பெருமையான நபர பத்தி பேசுறாரு. பேசி முடிச்ச வாட்டி அப்படியே கட்சிகள் மேல ஒரு பாலிடிக்ஸு. ஒரு தாக்குதல் நடத்திய ஒரு பேச்சு அது. 3வது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி ஒரு நல்ல ஒரு ஜாலியா பேசுற மாரி பேசினாரு. பேசிட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சியான டிஎம்கேவ விமர்சிக்கிறாரு. அவரு வந்து அப்ப நினைப்பாராம், அ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஐயாவா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா மேடமா இருந்தாலும் சரி, திமுகவ பத்தி கடுமையா கடுமையான குற்றச்சாட்டு வைப்பாங்க. அப்பலாம் நான் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது, நானும் அத சொல்ற அளவுக்கு என்ன வச்சிருக்கிறாங்க. உண்மையாலுமே டிஎம்கே ஒரு அந்த விஷயம் நீங்களே எல்லாம் பார்த்திருப்பீங்க. நான் என்ன சொல்றதுக்குன்னா, டிஎம்கேவ தீய சக்தின்னு சொல்லியிருக்கிறாரு. டிவிகே தூய சக்தின்னு சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல எதுகை மோனை அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு இதுவே ஓகேங்களா? நல்லது, கெட்டது, வெள்ளை, கருப்பு அப்படின்ற மாரி அவரு என்ன பண்றாரு, தீய சக்தி, தூய சக்தி. உண்மையாலுமே ஸ்கிரிப்ட் ரைட்டர் அருமையான ஸ்கிரிப்ட் ரைட்டரு. உண்மையாலுமே அருமையா வசனம் எழுதி குடுத்துருக்காங்க. இவரு ஒவ்வொரு ஸ்பீச் பேசி முடிக்கும்போது, அத வச்சு நெறைய பேர் மீம்ஸு, ட்ரோல்ஸ் போடுறாங்க. ஆப்போசிட் பார்ட்டி மேல. உண்மையாலுமே தெளிவான ஸ்பீச், நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் வச்சிருக்காரு உண்மையாலுமே. திறமையான வசனகர்த்தா கூட இருக்கிறாரு. ஓகே. என்ன சொல்றாரு, டிவிகேவுக்கும், டிஎம்கேவுக்கும் தான் போட்டி. மத்த கட்சிகளுக்கு எங்களுக்கு போட்டி இல்ல. போட்டியில இருக்கிறவங்கள மட்டும் தான் நாங்க கருத்துல கொள்ளுவோம். போட்டியில இல்லாதவங்கள நான் கருத்துல கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாரு. அடுத்தது, நான் எப்ப பார்த்தாலும் என் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொல்றாங்க. விஜய் 8 நிமிஷம் தான் பேசுறாரு. 9 நிமிஷம் தான் பேசுறாரு அப்படிங்கிறாங்க. நான் எத்தன நிமிஷம் பேசுனா உங்களுக்கு என்னங்கன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் மேல கேள்வி கேட்கிறாரு. அடுத்தது என்ன பண்றாரு, நான் என்ன பேசுனா உங்களுக்கு என்னங்க? நான் ஏதோ பேசிட்டு போறேங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்ல தானே, அப்புறம் ஏன் நீங்க பதர்றீங்க? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? பயத்துல இருக்கிறவன் தான் பாட்டு பாடிட்டு நடந்து போவான் இருட்டுல. உங்களுக்கு என்னைய பார்த்தா பயம் இல்ல தானே, அப்புறம் ஏன் நீங்க பாட்டு பாடிட்டு போறீங்க? கம்முனு போங்க. என்ன எதுக்கு நீங்க இது பண்றீங்க? அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கே நல்லா இருக்கு கேட்கறதுக்கு.
ஓகே, இவர சொல்றதுல ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. விஜய் அண்ணா ஸ்பீச் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலுமே அதில இருக்கக்கூடிய கருத்து என்னன்ற மாரி தான் நம்ம பார்க்கணும். இத சொல்லி முடிக்கிறாரு. இத சொல்லி முடிச்ச உடனே, நான் எந்த டயலாக் பேசினாலுமே சினிமால இருந்து டயலாக் பேசுறேன். சினிமால இருந்து டயலாக் பேசுறேன்னு சொல்லி அவரு சொல்றாரு. நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு சொல்றாரு. அது வந்து சத்யராஜ் பேசின டயலாகு. இவரு வந்து அப்படி சொல்றாரு. அவரு பேசுனா வந்து சினிமா டயலாக் இல்லையா? நான் பேசினா தான் சினிமா டயலாகாம். என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு அவரு சொன்னது என்ன டயலாகு? சிலப்பதிகாரத்துலருந்து எடுத்த டயலாகா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. உண்மையாலுமே நேத்து அத வச்சு தான் Instagramல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே மீம்ஸ் கிரியேட்டர்லாம் அவர்கிட்ட நெறைய இருப்பாங்களாட்ருக்கு. விஜய் அண்ணா கிட்ட. அவருக்கு ஆதரவாவும், ஆளுங்கட்சிக்கும், எதிர்க்கட்சிக்கும் எதிராவும் நெறைய மீம்ஸ் அப்படிங்கிறது Instagramல, YouTubeல ஏகப்பட்ட ட்ரோல்ஸு, மீம்ஸு ஊருப்பட்டது வருது. உண்மையாலுமே விஜய் அண்ணாட்ட வந்து ரசிகர்கள் ஃபுல்லா இருக்கிறாங்க. அதே மாரி 18 வயசு நிரம்பாத, ஓட்டு போட முடியாத ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனாலும் ஐடி விங்ன்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் இவர்ட்ட பலமா இருக்குது. இவங்க கிட்ட வந்து ஒரு பயங்கரமான ஐடி விங் இருக்குது. ஆனா என்ன பண்றாங்க, அடுத்தவங்கள வந்து மனச காயப்படுத்துற மாரி மீம்ஸ் போட்டு இது பண்றாங்க. ட்ரோலா இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க, பப்ளிசிட்டி அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் இன்கிரீஸ் பண்ணி குடுக்குறாங்க. மற்ற கட்சிகள்லாம் பேசும்போது அரசியல்ல என்ன பண்றாங்க, ரொம்பவே ஒரு நாகரிகம் இல்லாத நடந்துக்கிறாங்க. எனக்கு அது பண்ண தெரியாது. எனக்கு பண்ண தெரியும். உங்கள விட நல்லாவே எனக்கு பண்ண தெரியும். ஆனா, நாங்க நாகரிகமான அரசியல் மட்டும் தான் நாங்க பண்ணணும்னு விரும்புறோம். அப்படி நாகரிகம் நாகரிகம் இல்லாத அரசியல் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் குடுத்திருக்கிறாரு. உண்மையாலுமே நேத்து இருக்கக்கூடிய மீட்டிங்லயே வந்து பார்த்தோம்னா, 35 நிமிஷம் அவரு பேசுனது அப்படிங்கிறது ஈரோட்ல ஒரு பெரிய விஷயம். பெரிய விஷயம்னா, நெறைய கருத்துக்கள் அவரு சொல்லாத விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து உண்மையாலுமே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா கருதப்படுகிறது ஈரோட்ட பொறுத்தவரைக்கும். பேசி முடிச்சுட்டு அவரு கெளம்பிட்டாரு. பேசி முடிக்கும்போது என்ன பண்றாரு, "நம்ம ஜெயிப்போம். பாசிட்டிவா இருங்க. நல்லா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா பேசி முடிக்கிறாரு. மக்கள்லாம் என்ன பண்றாரு, "நீங்க பார்த்து பத்திரமா வூட்டுக்கு போயிட்டு வாங்க. எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம்." அப்படிங்கிறாரு. ஆனா 2006க்கு முன்னாடி அந்த காலகட்டங்கள்ல கட்சி ஆரம்பிக்கும்போது, அதுக்கு முன்னாடியிலிருந்தே விஜயகாந்த் சொல்லிட்டாரு, நம்ம கேப்டனு. கூட்டத்துக்கு வந்தவங்கலாம் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அவரு மறைவுக்கு கூட பிரேமலதா விஜயகாந்த். அவங்க கூட அந்த அக்கா கூட என்ன சொன்னாங்க, "எல்லாரும் டெத்துக்கு வந்தவங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க." அப்படின்னு சொல்லி அவிங்களும் அந்த கருத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு விஜய் சார் பேசுனது எல்லாருமே ரொம்ப பெருமையா கருதுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடியே விஜயகாந்த் சார் சொல்லிட்டாரு இந்த விஷயத்த. உண்மையாலுமே அவர்ட்ட வந்து ஐடி விங் அப்படிங்கிறது பலமா இருக்குது. வாக்கு வங்கி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியல. அடிப்படை கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அடிப்படை கட்டமைப்பு வச்சுக்கோங்க. அடிப்படையில உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய ஆளுங்க நம்பிக்கையான ஆளுங்களான்னு பார்த்துக்கோங்க. கிடைமட்ட தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க உண்மையா இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான விஷயங்கள் போய் சேரல, ஒரு 4 தடவ ஏமாந்துட்டாங்கன்னா, உங்ககிட்ட வந்து வருத்தப்பட்டுட்டு வெளியில போயிருவாங்க. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க அத தாண்டி, மத்த ரசிகர்களுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கோசரம் வந்திருக்கிறாங்க. உங்க மேல ஒரு மதிப்பு வச்சு. வந்திருக்கிறாங்கன்னா, மற்ற கட்சிகள் மேல அவங்களுக்கு இருந்த கடுமையான ஒரு வருத்தத்தின் காரணமாகவும், அவைங்கலாம் ரொம்ப ஏமாத்துறாங்க. நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கணும்னு சொல்லிட்டு தான், நீங்க ஒரு பிரபலமான ஒரு நபரா இருக்கிறீங்கன்னு சொல்லி தான் உங்கள பார்த்து வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஏமாந்து ஏமாந்து பழக்கப்பட் ஏற்கனவே ஏமாந்து ஏமாந்து பழக்கப்பட்டவன் தான் வந்து உங்கள தேடி வந்திருக்கிறாங்க. நீங்களும் அவருக்கு நல்லது செய்யணும்னு செய்வீங்க. உங்களுக்கு கீழ இருக்கிற ஆளுங்க அவங்கள ஏமாத்தாம இருந்தாங்கன்னா, உங்க கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க. உங்க பேர் சொல்லி யாராச்சும் ஏமாத்துனாங்க அப்டின்னா, என்ன பண்ணுவாங்க? உங்கள நேர்ல பார்த்து யாருமே பேச முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க? கோச்சிக்கிட்டு உங்கள விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க.